டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்காமல் உள்ளதால் சரியாக 12 மணிக்கு வந்த மதுப்பிரியர்கள் மது அருந்த முடியாமல் மன உளைச்சலில் திரும்பி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று இந்த 3 கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கங்களின் போராட்ட குழுவின் சார்பில் இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக 12 மணிக்கு துவங்க வேண்டிய கடை தற்போது வரை பல இடங்களில் துவங்கப்படவில்லை. குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க 4715 கடைகள் உள்ள நிலையில் தற்போது 2970 டாஸ்மாக் கடைகள் தமிழகம் முழுக்க மூடப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை எடுத்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய அந்த போராட்ட குழுவானது தற்போது 3 மணி நேரம் இன்றைய தினம் கடையை சாத்துவது என்ற அடிப்படையில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து 12 மணி முதல் 3 மணி வரை தொடர்ச்சியாக கடைகள் இயங்காது என இந்த போராட்ட குழு அறிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று தமிழகம் முழுக்க 2970 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அங்கு வரும் மதுப்பிரியர்கள் 12 மணிக்கு கடை திறந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு வந்தவர்கள் ஏமாற்றத்தோடு செல்லக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட சரிபாதிக்கு மேலாக தற்போது கடைகள் தமிழகம் முழுக்க மூடப்பட்டிருக்கின்றன. அடிப்படையில் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் டாஸ்மாக் என்பது ஒரு நிறுவனத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்திற்குள் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதை அரசு வேலையாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஓய்வூதியம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சமமாக எங்களுக்கும் அனைத்து வகை சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது பல்வேறு போராட்டங்களின் அடிப்படையில் தொடர்ச்சியாக 3 மணி நேரம் கடையை சாத்துவது என தமிழகம் முழுக்க 2970 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பார்கள் உட்பட கடைகள் இயங்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது இந்த கடைகள் மூடப்பட்டிருப்பதால் 12 மணிக்கு குடிக்க வந்த மதுப்பிரியர்கள் அனைவரும் தற்போது சோகமாகவும் அதே நேரம் விரக்தியாகவும் வெளியேறுகிற ஒரு சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக 3 மணிக்கு கடை திறந்துவிடும் என்று அவர்களுக்கு அந்த செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.